என்ட்ரன்ஸ் தான் பெரிய கேட்டாக இருக்கும். என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எதனா நிற்குதா? என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃப்ரீயாக தான் இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் ஏங்க நம்மளுக்கு அச்சதை போட்டாங்க. என்ட்ரன்ஸே பயங்கரமாக இல்லை? ஸ்குவாட் இது ஆக்சுவலாக இது போன வாரமே இந்த வீடியோ போட்டிருக்கணும். ஆனால் வந்து பார்த்தா சரியான சம்பவம். நாங்கள் பாட்டுக்கு நேராக வந்துட்டோம். சரி பசிக்குதுன்னு சொல்லி ஹோட்டலுக்கு போய் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு கோயிலுக்கு வந்திருக்கோம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. அதனால் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு திரும்பி. அதனால் இந்த வாரம் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம வந்திருக்கிறோம். போன தடவை இந்த மாதிரி சம்பவம் ஆனதுக்கு காரணம் தெய்வர் தான். பார்த்துக்கோங்க. இந்த தடவை எதுனா பசிக்குதா போகலாமா ஹோட்டலுக்கு? சரி. ஒரு இந்திக்கார ஃபேமிலியெல்லாம் வராங்க. என்ட்ரன்ஸில் இதுன்னா ஒரு அம்மன் கோயில் செம்மையாக இருக்கே. ஆமாம், இது மேலே தான் போகணும். இந்த மாதிரி ஒரு படிக்கட்டு இருக்கும். இந்த இடத்துலலாம் கூட ஃபோட்டோ எடுத்து நான் பாட்டு ஏதோ ஒன்று ஸ்டோரி போட்டேன் இன்ஸ்டாவில். அவங்க ஏதோ ஒரு ஜோடி அப்படி போயிருந்தாங்க அக்கடான்னு. நான் எத்தது ஃபோட்டோ எங்கேருந்து நீ தான் அந்த ஜோடின்னு என்ன சொல்லிட்டாங்க. எப்போ அந்த 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ வந்தேன்னு சொல்லலை அந்த அப்போவே. ஆமாம், அப்போவே என்னை ஜோடி கூட சேர்த்து கம்பேர் பண்ணிட்டாங்க பார்த்து. படிக்கட்டே பயங்கரமாக இருக்குது. ஆனால் போன தடவை வந்து அந்த மாதிரி ஒரு இதை தான் பார்க்கவே இல்லை. நானும் ஆனால் காலையில் மைக்கு தான் ஏதோ ஒர்க் ஆகலை அப்படி இப்படின்னு நினச்சேன். பார்த்தா சார்ஜர் இல்லை. இதுக்கு சார்ஜர் போடணுன்ற கதையே எனக்கு தெரியல. ஆட்டோமேட்டிக்காக சார்ஜர் எடுத்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் சைடில் கீழே ஒரு பின்னு இருக்குது சார்ஜிங் பின்னு அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு டவுட்டு. நான் மைக் மட்டும்தான் பண்ணணும்னு நினச்சா இதுக்கு தனியாக இருக்குது. அப்புறம் இது சார்ஜர் போட்டோன்னே இது பிளிங்க் ஆச்சு. இங்கே வந்துட்டு அனுப்பாங்க போனான்னு தெரியலையே. மேலே வந்தது இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது. லெஃப்ட் சைடு நாங்கள் படிக்கட்டு இருக்கும். செப்பல்லாம் இங்கே விட்டுடலாமா? என்ட்ரன்ஸில் இது என்னன்னு தெரியல. ஆஞ்சநேயர் கோயில், ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு இருக்குது சின்ன. இது ஆஞ்சநேயரும் பெருமாளும் 2 கோயிலும் சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். ஏதோ திருப்பதி குடோனுக்குள்ளே போகிற மாதிரியே இல்லை. இந்த இடம்லாம் இன்னும் ஃபினிஷிங் பண்ணிட்டா பயங்கரமாக இருக்கும். கோயில் வளாகத்தில் செல்போன் உபயோகித்து புகைப்படம் எடுக்க தடை செய்யப்பட்டுள்ளது. புகைப்படமெல்லாம் தடையா? ஐயோ. சரி, இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். மேலே போய்ட்டு முடிஞ்ச ஒரு ஃபோட்டோ ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம், அவ்வளோதான். வந்தாச்சு ஸ்பாட். இதுதான் கோயில். ஏன் இவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன்னு கேள்வி கேட்காதீங்க. இந்த இடத்துல ஃபோன் அலௌடு இல்லையா, அதையும் மீறி நான் வீடியோ எடுத்துனுக்கிறேன். காரணம் எதனா கேட்காம இருந்தால் நல்லாயிருக்கும். ஐயா, இந்த இடத்துல இருக்கிற வியூ பாயிண்ட்டுக்கு ஒசரமே இந்த இடத்துல வரலாம் போல. செம்ம வியூ பாயிண்ட்டு. நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நல்லா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இந்த இடத்துக்கு வரலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்துனே இருந்துட்டு அப்படியே இப்படி கோயிலை பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு அழகான கோயில் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குடியாத்துலேயே வேறு எங்கேயும் கிடையாது. குடியாத்துலனால நான் பார்த்த வரைக்குமே இந்த மாதிரி ஒரு அழகான கோயில் எங்கேயும் கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்மள எதனா கேள்வி கேட்குவாங்கன்றா? கேட்காத வரைக்கும் எடுக்கலாம். பின்னாடி வியூவும் பயங்கரமாக இருக்குதுல்ல. தமிழ்நாட்டில் அதிகமாக தென்னை மரம் தான் இருக்குதான். தமிழ்நாட்டுக்குள்ள பேர்க்கானது தென்னை மரம் தானா. இந்த சைடு கோயில் இப்படி இப்படி செம்மையாக இருக்குது. கோயிலை தாண்டி இப்படி பின்னாடி பார்த்தோம்னா ஃபுல்லாக தென்னை மரமாக செம்ம வியூ. ஆனால் போர் வச்சா இந்த இடத்துக்கு வந்துடலாம், டைம் போகிறதே தெரியாது.
இல்லை அப்படி கிடையாது, கோயில் நல்லா இருக்குது. ஃபோட்டோ எடுக்குதுன்னா எந்த இடத்துல இருந்து எடுக்கலாம்? கோயில் ஆனால் இந்த மாதிரி கோயில் எங்கேயும் கிடையாது தானே? குளமா? ஆமாம், கோயிலேருந்து இப்படி நம்ம ரோட் சைடு பார்த்தோம்னா கோயில் மேலேருந்து குளம் வேறு இருக்குது. கீழே இருக்கும்போது பார்க்கவே இல்லை, கீழே போகும்போது பார்க்கலாம். கோயிலுக்கு பின்னாடி ஆனால் இந்த வியூ தான் அல்டிமேட்டு. மேகம் வேறு. ஈவினிங் டைம் இது கரெக்டாக. என்ன டைமு? 6 மணி இருக்குமா? ஈவினிங் 6 o'clock கரெக்டாக இந்த கிளைமேட்டு. இது உள்ள இந்த கோயில் உள்ள என்ன சாமி இருக்குதுன்னா ஆஞ்சநேயரும் இருக்குது, பெருமாளும் இருக்குது. பெருமாள் கோயிலும் ஆமாம் தானே, பெருமாள் சாமியும் இருக்குது, ஆஞ்சநேயர் சாமி இருக்குது. ஆனால் நம்ம 2 பேரையும் கும்புறதுக்கால வேடிக்கை பார்க்கறது தான் வந்தோம். பார்த்தாச்சு கிளம்பலாம், அவ்வளோதான். அப்படின்ற ஓகே ஸ்குவாட், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் எதுக்கு பொறுமையாக பேசுனா, உள்ளே வந்து ஃபோன் கேமரா இதெல்லாம் அலோடு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தா மூலஸ்தானத்தில் தான் அலோடு இல்லையா. நார்மலாக வெளியெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். நீங்கள் வரதா இருந்தாலும் மூலஸ்தானத்தில் மட்டும் ஃபோன் எடுத்துகிட்டு போகாதீங்க, திட்டுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நாங்கள் ஒன்று கற்றுக்கணும். என்னன்னாக்கா, பூசாரி வந்து தீர்த்தம் தரது வந்து தலைமையில தெளிக்கக்கூடாதான். கையில் நம்ம வச்சுட்டு குடிச்சிட்டு அப்படியே விட்டுடணும். அது வந்து தலைமையில் வந்து போட்டால் குடிச்சிட்டு போனால் எச்சில் படுற மாதிரி இருக்கும். அது வந்து எந்த இடத்துலையுமே தீர்த்தம் வந்து போடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது நாங்கள் இந்த கோயிலுக்கு இன்றைக்கி வந்து கற்றுக்கணும். உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்குவாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய். பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.